வணக்கங்க. இந்த வீடியோவில் டிராயிங்கில் இருக்கக்கூடிய மாடல் வியூ, ப்ரொஜெக்டட் வியூ, ஸ்டாண்டர்ட் 3 வியூ, ஸ்மார்ட் டைமென்ஷனிங் இந்த 4 டூல்ஸை பற்றின பேசிக்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம கிரியேட் பண்ணியிருக்க 3D மாடலை எப்படி டிராயிங்கில் கொண்டு வரது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஃபைல் மெனுவில் போயிட்டு நியூ கொடுக்குறேன். நியூ கொடுத்துட்டு டிராயிங்குள்ளார போகிறேன். சரிங்களா? இப்போ டிராயிங்குள்ளார போகும்போதே எனக்கு என்ன டைப் ஆஃப் டிராயிங் ஷீட் வேணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல சூஸ் பண்ண சொல்கிறாங்க. நான் A3 லேண்ட்ஸ்கேப் அப்படிங்கிற டிராயிங் ஷீட்டை நான் சூஸ் பண்ணுறேன். சரிங்களா? உங்களுக்கு எந்த டிராயிங் ஷீட் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஓகே கொடுக்குறேன். எனக்கு பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய A3 லேண்ட்ஸ்கேப் ஷீட் ஃபார்மேட் கிடச்சிருச்சு. சரிங்களா? இல்லை இதை நான் க்ளோஸ் கொடுக்குறேன். எனக்கு எந்த ஃபார்மேட்டும் வேண்டாம், பிளாங்காக இருந்தால் போதும் அப்படின்னா இங்கே ஷீட் ஃபார்மேட் சூஸ் பண்ண வேண்டிய இடத்துல நம்ம எதுவுமே கொடுக்காம ஜஸ்ட்டு கேன்சல் கொடுத்துடலாம். சரிங்களா? அப்படி கொடுக்கறது மூலயமா நமக்கு ஒரு பிளாங்க் ஷீட் க்ரியேட் ஆகும். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போ நான் டிராயிங்கில் போயிட்டு ஃபஸ்ட்டு எனக்கு தேவையான ஒரு ஷீட்டை நான் சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணிட்டு நான் ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்தோன்னே இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மாடல் வியூ அப்படிங்கிற அந்த டூல் ஆக்டிவேட் ஆகும். மாடல் வியூனா என்ன அப்படின்னா, நம்ம கிரியேட் பண்ணியிருக்க 3D மாடலை டிராயிங் ஷீட்டுக்குள்ளார கொண்டு வரதுக்கு தேவையான டூல் தான் பார்த்திங்கன்னா இந்த மாடல் வியூ. இப்போ இந்த இடத்துல நான் ப்ரௌஸ் பண்ணுறேன். எனக்கு தேவையான 3D மாடல் எது அப்படிங்கிறத நான் சூஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா உதாரணத்துக்கு நான் இந்த 3D மாடலை சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணிட்டு ஓகே கொடுக்குறேன். இந்த மாடல் வியூவோட ப்ராப்பர்ட்டி மேனேஜரில் பார்த்தீங்கன்னா ஓரியன்டேஷன் அப்படின்னு இருக்கும். அதில் எனக்கு ஃப்ரண்ட் வியூ செலக்டாக இருக்குது டிஃபால்ட்டாக. ஸோ நான் மவுஸை இப்படி ட்ராக் பண்ணி கொண்டு எந்த இடத்துல எனக்கு தேவையான வியூ வேணும் அப்படிங்கிற பொசிஷனில் வச்சுட்டு லெஃப்ட் கிளிக் பண்ணுறேன். இப்போ எனக்கு இந்த மாடலோட ஃப்ரண்ட் வியூ கிடச்சிருச்சு. சரிங்களா? வேறு எந்த பட்டன் கீ எதையுமே ப்ரெஸ் பண்ணாமல் மவுஸை அப்படியே ட்ராக் பண்ணி கொண்டு போகிறேன், மேல் நோக்கி கொண்டு போகிறேன். இங்கே எனக்கு என்ன கிடைக்கிது, இந்த மாடலோட டாப் வியூ கிடைக்கிது. ஸோ எனக்கு வேணுங்கிற பொசிஷனில் வியூவை ப்ளேஸ் பண்ணிவிட்டு லெஃப்ட் கிளிக் பண்ணுறேன். ஃபர்தராக மறுபடியும் எந்த பட்டனுமே நம்ம செலக்ட் பண்ணாமல், எந்த பட்டனையும் நம்ம யூஸ் பண்ணாமல் அப்படியே மவுஸை ட்ராக் பண்ணி கொண்டு சைடில் கொண்டு போகிறேன். எனக்கு சைடு வியூ கிடைக்கிது. ஸோ எனக்கு வேணுங்கிற பொசிஷனில் சைடு வியூவை லெஃப்ட் கிளிக் பட்டன் யூஸ் பண்ணி ப்ளேஸ் பண்ணுறேன். சரிங்களா? அப்படி இந்த கார்னர் கொண்டு வரேன், எனக்கு ஐசோமெட்ரிக் வியூ கிடைக்கிது. ஸோ லெஃப்ட் கிளிக் யூஸ் பண்ணி அந்த ஐசோமெட்ரிக் வியூவை நான் ப்ளேஸ் பண்ணுறேன். சரிங்களா? இதான் பார்த்திங்கன்னா மாடல் வியூ அப்படிங்கிற டூலோட பர்பஸ். நெக்ஸ்ட் டூல் பார்த்திங்கன்னா ப்ரொஜெக்டட் வியூ. இப்போ பார்த்திங்கன்னா நான் இங்கே இருக்க சைடு வியூவையும் ஐசோமெட்ரிக் வியூவும் டெலீட் பண்ணுறேன். அதுக்கு என்ன பண்ணுறேன், அந்த வியூவை செலக்ட் பண்ணிட்டு டெலிட் பட்டனை செலக்ட் பண்ணுறேன். எனக்கு இந்த வியூ டெலீட் ஆயிடுச்சு. சரிங்களா? இப்போ ப்ரொஜெக்டட் வியூ அப்படிங்கிறது அடுத்த டூல். இந்த டூலை யூஸ் பண்ணி நமக்கு ஆல்ரெடி இருக்கிற வியூவிலேருந்து ப்ரொஜெக்டட் வியூவை நம்ம எடுக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ இங்கே எனக்கு ஃப்ரண்ட் வியூ இருக்குது, டாப் வியூ இருக்குது. எனக்கு சைடு வியூ வேணும். சரிங்களா? அதுக்கு நான் மறுபடியும் மாடல் வியூவில் போயிட்டு மாடலை கொண்டு சைடு வியூ கொண்டு வரணுமா அப்படின்னா அது கிடையாது. இங்கே ப்ரொஜெக்டட் வியூ அப்படிங்கிற ஒரு டூல் இருக்குது. அதை செலக்ட் பண்ணிட்டு எந்த வியூவிலேருந்து நமக்கு ப்ரொஜெக்டட் வியூ வேணும் அப்படிங்கிற அந்த வியூவை நம்ம செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிட்டு மவுஸை சைடில் கொண்டு போகிறேன். எனக்கு ரைட் சைடு வியூ கிடைக்கிது. அப்படியே மவுஸ் இந்த கார்னரில் கொண்டு போயிட்டு லெஃப்ட் கிளிக் பண்ணுறேன். எனக்கு ஐசோமெட்ரிக் வியூ கிடைக்கிது. சரிங்களா? ஸோ இதான் பார்த்திங்கன்னா ப்ரொஜெக்டட் வியூ டூலோட பர்பஸ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் 3 வியூ. இப்போ நான் ஆல்ரெடி இங்கே இருக்க வியூவெல்லாம் நான் டெலீட் பண்ணுறேன். இந்த ஸ்டாண்டர்ட் 3 வியூ அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்குது. சரிங்களா? இந்த டூல் யூஸ் பண்ணி ஸ்டாண்டர்டான 3 வியூ, அதாவது ஃப்ரண்ட் வியூ, சைடு வியூ, டாப் வியூ, அதை மட்டும் டிஃபால்ட்டாக நம்மளால் கொண்டு வர முடியும். ப்ரௌஸில் போயிட்டு எனக்கு தேவையான மாடலை நான் சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணிட்டு ஓப்பன் கொடுக்குறேன். சரிங்களா? ஓப்பன் கொடுத்துட்டு இங்கே ஓகே கொடுக்குறேன். எனக்கு தேவையான 3 வியூவும் இங்கே வந்துருச்சு.
சரிங்களா? இப்போ வந்து நம்ம மாடல் வியூனா என்னென்னு பார்த்துட்டோம், ப்ரொஜெக்டட் வியூனா என்னென்னு பார்த்துட்டோம், ஸ்டாண்டர்ட் வியூனா என்னென்னு பார்த்துட்டோம். இப்போ நான் வியூஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டேன். இப்போ பாருங்கள், இந்த டிராயிங் ஷீட்லேருந்து இந்த வியூஸ் எல்லாம் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. இங்கே எனக்கு இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது, ஆனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வியூஸ்லாம் ரொம்ப சின்னதாக இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணணும், நான் இந்த ஷீட் சைஸ்க்கோசரம் இருக்க வியூவை வந்து நான் ஸ்கேல் பண்ணணும். இப்போ நான் இந்த வியூவை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு இப்போ வந்து ப்ராப்பர்ட்டி மேனேஜரில் கீழே இங்கே வந்தீங்கன்னா ஸ்கேல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்துட்டு ஷீட் ஸ்கேல் அப்படிங்கிறது இப்போ டிஃபால்ட்டாக இருக்குது. நான் கஸ்டம் ஸ்கேல் அப்படிங்கிறத கொடுக்குறேன். இங்கே எனக்கு என்ன ஸ்கேலில் வியூ வேணும் அப்படிங்கிறத நான் சூஸ் பண்ணுறேன். நான் இப்போ 1:1 கொடுத்துருக்கேன். 1:2 வேணாலும் கொடுக்கலாம், 1:4 வேணாலும் கொடுக்கலாம், இல்லை இதில் இல்லாத ஒரு ஸ்கேல் ரேஷியோவை கூட நம்ம கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் 1:1.5ன்னு கொடுக்குறேன். ஸோ அதுக்கோசரம் ஸ்கேல் ஆகி எனக்கு வியூ கிடைக்கும். சரிங்களா? நான் வந்து இப்போ இங்கே 1:1 அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு நான் வந்து இந்த வியூவை வந்து ஜஸ்ட் இப்படி செலக்ட் பண்ணிட்டு அந்த லெஃப்ட் கிளிக் பட்டனை ஹோல்டு பண்ணிக்கிட்டே ட்ராக் பண்ணுறேன். எனக்கு அந்த வியூ வந்து அலைன்மெண்ட் மூவ் ஆகுது. சரிங்களா? ஸோ எனக்கு வேணுங்கிற இடத்துல இந்த வியூவை நான் ப்ளேஸ் பண்ணிட்டேன். இப்போ இதில் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் வியூ இதான் வந்து ஃபஸ்ட்டு கொண்டு வந்தது. இதிலிருந்து ப்ரொஜெக்ட் ஆனது தான் இந்த 2 வியூ. ஸோ இந்த வியூவை நான் வந்து மூவ் பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காக அதோட ப்ரொஜெக்டட் வியூவும் வந்து மூவ் ஆகும். இப்போ பாருங்கள், நான் அப் அண்ட் டவுன் மூவ் பண்ணுறப்ப சைடு வியூவும் அப் அண்ட் டவுன் மூவ் ஆகுது. ரைட் லெஃப்ட் மூவ் பண்ணுறப்ப டாப் வியூ வந்து பார்த்திங்கன்னா ரைட் லெஃப்ட் மூவ் ஆகுது. சரிங்களா? ஏன்னா இது வந்து ப்ரொஜெக்டட் வியூ அப்படிங்கிறதுனால அந்த அலைன்மெண்ட்டில் இருக்குது. சரிங்களா? இப்போ வந்து நான் இங்கேருந்து பாருங்கள், ஒரு ப்ரொஜெக்டட் வியூ டூல் யூஸ் பண்ணி நான் ஒரு ஐசோமெட்ரிக் வியூ வந்து கொண்டு வரேன். சரிங்களா? இந்த மாதிரி கொண்டு வந்துட்டேன். இப்போ பாருங்கள், ஃப்ரண்ட் வியூ, டாப் வியூ, சைடு வியூ, ஐசோமெட்ரிக் வியூ இருக்குது. சரிங்களா? இப்போ இந்த ஐசோமெட்ரிக் வியூவை நம்ம எப்படி வேணாலும் மூவ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் இந்த சைடு வியூ, டாப் வியூலாம் நம்மளால் வேணுங்கிற இடத்துக்கு மூவ் பண்ண முடியாது. மூவ் பண்ணணுன்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த வியூவை செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி அலைன்மெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனில் பிரேக் அலைன்மெண்ட் அப்படிங்கிற ஒரு டூல் இருக்கும், அதை கொடுக்கணும். இப்போ நான் வந்து இந்த அலைன்மெண்ட்டை வந்து நான் பிரேக் பண்ணிட்டேன், இந்த வியூவில் இருக்க அலைன்மெண்ட்டை. ஸோ இப்போ இதை நான் எங்கே வேணாலும் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா? இப்படி மூவ் பண்ணி வைக்கிறது வந்து ஆக்சுவலாக அது வந்து கரெக்டு கிடையாது. சரிங்களா? ஏன்னா நமக்கு பாருங்கள், இப்போ நான் மறுபடியும் இதை ப்ளேஸ் பண்ணணும் கரெக்டாக இதுக்கு அப்படின்னா என்னால் பண்ண முடியாது. அப் அண்ட் டவுன் இருக்கும். சரிங்களா? அதனால இந்த ஸ்டாண்டர்டாக கிடைக்கிற 3 வியூஸை வந்து நம்ம எப்போவுமே வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இப்போ பாருங்கள், இதை நான் மறுபடியும் இந்த அலைன்மெண்ட்டுக்கு கொண்டு வரணும். அதுக்கு என்ன பண்ணணும், இந்த வியூவில் ரைட் கிளிக் பண்ணிட்டு அலைன்மெண்ட்டில் போயிட்டு இங்கே வந்து அதுக்கு தேவையான கண்டிஷன் கொடுக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா பேரண்ட் வியூவிலேருந்து ஹரிசான்டலாக இருக்குது. சரிங்களா? அதனால ஹரிசான்டல் பை ஆர்ஜின் அப்படின்னு கொடுத்துட்டு எந்த வியூவுக்கு ஹரிசான்டலாக இருக்கணும் அப்படின்னு கொடுக்குறேன், இந்த வியூ. சரிங்களா? இப்போ எனக்கு அலைன்மெண்ட் ஸ்ட்ரைட்டாக வந்துருச்சு. ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வியூவோட அலைன்மெண்ட்டை பிரேக் பண்ணணும், இன்னொன்று அலைன்மெண்ட்டை க்ரியேட் பண்ணணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இந்த வியூவை நான் செலக்ட் பண்ணுறேன். எனக்கு இங்கே ப்ராப்பர்ட்டி மேனேஜரில் டிஸ்பிளே ஸ்டைல் அப்படிங்கிற ஆப்ஷன் க்ரியேட் ஆகுது. இதில் வந்து எனக்கு என்ன மாதிரி டிஸ்பிளே ஸ்டைல் வேணும் அப்படிங்கிறத இங்கே நான் சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இதுதான் வந்து ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ண வியூ. இதில் என்ன சேஞ்சஸ் கொடுக்குறீங்களோ அது மற்ற வியூஸில் வந்து அப்படியே சேஞ்ச் ஆகும். சரிங்களா? இப்போ நான் வந்து ஹிடன் லைன்ஸ் ரிமூவ் அப்படிங்கிற கண்டிஷன் கொடுக்குறேன். சரிங்களா? இப்போ நான் இந்த ஐசோமெட்ரிக் வியூவை மட்டும் செலக்ட் பண்ணி இந்த இடத்துல வந்து எனக்கு ஷேடட் வித் எட்ஜஸ் அப்படின்னு கொடுக்குறேன். அந்த ஒரு குறிப்பிட்ட வியூவுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சேஞ்ச் வந்து நடக்கும். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா பேரண்ட் வியூவில் அதை ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ண வியூவில் நம்ம சேஞ்ச் பண்ணால் அது எல்லாத்துக்குமே அந்த சேஞ்சஸ் வந்து நடக்கும். ஓகேங்களா? டிஸ்பிளே ஸ்டைல் வந்து எல்லாத்துக்குமே மாறும். சரிங்களா? இப்போ ஒன்ஸ் நான் இங்கே மாற்றிட்டேன். இப்போ போயிட்டு நான் இந்த இடத்துல ஃபஸ்ட் வியூவில் டிஸ்பிளே ஸ்டைல் மாற்றினேன்னு வைங்க,
மற்ற வியூஸில் மட்டும்தான் டிஸ்பிளே ஸ்டைல் மாறும். ஆல்ரெடி இங்கே நான் கொடுத்துருக்கேன் இல்லையா, அதில் வந்து மாறாது. சரிங்களா? எந்த டிஸ்பிளே ஸ்டைலும் நீங்கள் எதுக்குமே கொடுக்காத வரைக்கும் தான் இந்த ஃபஸ்ட் வியூவில் நம்ம கொடுக்குற டிஸ்பிளே ஸ்டைல் எல்லா வியூக்கும் அப்ளிகபிள் ஆகும். சப்போஸ் நான் ஆல்ரெடி வேறு ஒரு வியூவுக்கு வந்து டிஸ்பிளே ஸ்டைல் கொடுத்துட்டேன் அப்படின்னா, அதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் அந்த ஃபஸ்ட் வியூவில் கொடுக்கறது அந்த ஆல்ரெடி கொடுத்த வியூவுக்கு வந்து அப்ளிகபிள் ஆகாது. சரிங்களா? இப்போ நான் இந்த வியூ செலக்ட் பண்ணுறேன். இதோட டிஸ்பிளே ஸ்டைல் வந்து பார்த்திங்கன்னா ஹிடன் லைன்ஸ் ரிமூவ்ட் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ இந்த ஃபஸ்ட்டு வியூவில் நான் என்ன பண்ணுறேன், ஹிடன் லைன்ஸ் ஒயர் ஃப்ரேம் மாடல் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரேம் மட்டும்தான் அதாவது இந்த வியூ வந்து ஒயர் ஃப்ரேம் மாடலில் எனக்கு டிஸ்பிளே ஆகும். சரிங்களா? இந்த வியூலாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒயர் ஃப்ரேம் மாடலில் டிஸ்பிளே ஆகாது. ஏன்னா ஆல்ரெடி இந்த 2 வியூவுக்கும் நான் கண்டிஷன் கொடுத்துட்டேன். சரிங்களா? ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வியூவுக்கு நம்ம டிஸ்பிளே செட் பண்ண முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதில் வேறு என்ன முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே, இங்கே வந்து பாருங்கள் டைமென்ஷன் டைப் அப்படின்னு இருக்கு. சரிங்களா? இதில் வந்து ப்ரொஜெக்டட் ட்ரூ அப்படின்னு 2 ஆப்ஷன் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஜெக்டட் அப்படின்னா என்னென்னா, இப்போ நான் பாருங்கள் இங்கே வந்து டைமென்ஷன் கொடுக்குறேன். இந்த எட்ஜில் இருந்து இந்த எட்ஜுக்கு ஒரு டைமென்ஷன் கொடுக்குறேன் 200 mm. சரிங்களா? இதிலிருந்து ப்ரொஜெக்ட் ஆன வியூ தானே இது. அப்போ இதோட டிஸ்டன்ஸை நீங்கள் டைமென்ஷன் கொடுத்தாலும் 200 தான் கிடைக்கும். சரிங்களா? இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதோட வித்து வந்து 50 mm அப்படின்னு டைமென்ஷன் கொடுத்துருக்கேன். இப்போ இதே மாதிரி இங்கேருந்து ப்ரொஜெக்ட் ஆனது தானே, அதனால் இந்த வித்தும் பார்த்திங்கன்னா நம்ம மெஷர் பண்ணால் 50 mm தான் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? ஆனால் இந்த ஐசோமெட்ரிக் வியூவில் இங்கே பாருங்கள் நான் டைமென்ஷன் கொடுக்குறேன். இது 40.82 அப்படின்னு காமிக்குது. இங்கேருந்து இதோட டோட்டல் லென்த் வந்து பாருங்கள் 163.29 அப்படின்னு காமிக்குது. ஏன் அப்படின்னா இது வந்து ப்ரொஜெக்டட் வியூ அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. சரிங்களா? அதனால இந்த ப்ரொஜெக்ஷனில் நமக்கு விஷுவலாக என்ன டைமென்ஷன் இருக்கோ அதை தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து டிஸ்பிளே பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ப்ரொஜெக்டட் வியூவில் நமக்கு என்ன டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு கிடைக்குதோ ஸோ அந்த டிஸ்டன்ஸ் தான் இந்த இடத்துல டைமென்ஷனாக நமக்கு கிடைக்கும். அப்போ இதுக்கு எப்படி நம்ம டைமென்ஷன் கொடுக்கறது, இந்த மாடலை இந்த வியூவை செலக்ட் பண்ணிட்டு டைமென்ஷன் டைப்பில் ட்ரூன்னு கொடுக்கணும். ட்ரூன்னு கொடுத்துட்டு இப்போ நம்ம டைமென்ஷன் கொடுக்கலாம். இப்போ பாருங்கள் இந்த பாயிண்ட் டு இந்த பாயிண்ட் எவ்வளோ 200 mm. இப்போ இந்த லென்த் எவ்வளோ, இந்த வித் எவ்வளோ 50 mm. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அக்யூரேட்டான டைமென்ஷன் வந்து கிடைக்கும். அதாவது ட்ரூ டைமென்ஷன் வந்து நமக்கு கிடைக்கும். சரிங்களா? இப்போ ஒரு சில டிராயிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வியூ, சைடு வியூ, டாப் வியூலாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. டைரெக்டாக ஐசோமெட்ரிக் வியூவிலே டைமென்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஆனால் நம்ம ட்ரை பண்ணுறப்ப ஐசோமெட்ரிக் வியூவில் கரெக்டான டைமென்ஷன் கிடைக்காது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இங்கே வந்து ப்ரொஜெக்டட் வியூன்னு இருக்கும். அதை வந்து நம்ம ட்ரூ வியூ அப்படின்னு மாற்றினா தான் ஐசோமெட்ரிக் வியூவில் நமக்கு தேவையான கரெக்டான டைமென்ஷன் வந்து கிடைக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் டைமென்ஷனிங் இந்த டூலை பற்றி பார்க்க போகிறோம். அது வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா அன்னோடேஷன் அப்படிங்கிற டேப்பில் இருக்கும். இந்த டைமென்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் டைமென்ஷன் டூல்ஸ் இருக்குது. இதை பற்றி தனி வீடியோவாக பார்த்துக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸ்மார்ட் டைமென்ஷன் அப்படிங்கிற டூலை பற்றி. சரிங்களா? இப்போ இந்த டூலை யூஸ் பண்ணி நம்ம டிராயிங்க்கெலாம் எப்படி டைமென்ஷன் கொடுப்போம் அதே மாதிரி தான். இப்போ இங்கே எட்ஜு, இந்த எட்ஜையும் செலக்ட் பண்ணுறேன். எனக்கு இதோட வித்து கிடச்சிருச்சு. சரிங்களா? இப்போ இந்த எட்ஜும் செலக்ட் பண்ணுறேன். எனக்கு இதோட வித்து கிடச்சிருச்சு. எனக்கு இந்த எட்ஜும் செலக்ட் பண்ணுறேன். இந்த கட்டிங் போர்ஷனோட ஹைட்டு எவ்வளோ அப்படின்னு கிடச்சிருக்கு. சரிங்களா? அதே மாதிரி தான் நான் இந்த எட்ஜை மட்டும் செலக்ட் பண்ணுறேன். எனக்கு இதோட டைமென்ஷன் கிடைக்குது. ஸோ இது பார்டரில் இருக்குது. நம்ம இந்த பக்கம் செலக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த பேஸில் இருந்து இந்த பாயிண்ட் எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத நான் இங்கே சூஸ் பண்ணுறேன். எனக்கு இதோட டைமென்ஷன் கிடைக்கிது. அதே மாதிரி இந்த எட்ஜில் இருந்து இந்த எட்ஜு என்ன டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறேன். எனக்கு இந்த டைமென்ஷன் கிடைக்கிது. சரிங்களா?
இப்போ இதெல்லாம் வந்து இப்படி டைமென்ஷன் உள்ளே இருக்குது, ஏரோ மார்க் வந்து உள்ளே இருக்குது, இது மட்டும் ஏன் வெளியே இருக்குது, இதே மாதிரி மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, இப்போ பாருங்கள் இந்த டைமென்ஷனை நான் செலக்ட் பண்ணுறேன். இங்கே லெட்டர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதில் போயிட்டு நான் வந்து இன்சைடு அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த ஏரோ ஹெட்ஸ் வந்து இன்சைடு வந்துடும். சரிங்களா? இதுவே நான் அவுட் சைடு கொடுக்குறேன் அப்படின்னா இந்த ஏரோ ஹெட்ஸ் வந்து எனக்கு அவுட் சைடு போயிடும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு இதை ஃபுல் வியூவில் பார்க்குறப்ப எனக்கு டைமென்ஷன்ஸ் வந்து விசிபிளாக இல்லை. நான் ஃபாண்ட்ஸ் எல்லாம் மாற்றணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன்ஸில் டாக்குமெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் போகணும். போயிட்டு டைமென்ஷன்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, அங்கே போயிட்டு ஃபாண்ட் அப்படிங்கிற இடத்துல நமக்கு தேவையான வேல்யூவை கொடுக்கணும். சரிங்களா? இப்போ கொடுத்துட்டு நான் வந்து டைமென்ஷன் போல்டாக வேணும்னு கொடுக்குறேன். அப்புறம் அந்த ஃபாண்ட் ஸ்டைல் வந்து எனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் சூஸ் பண்ணிட்டு ஓகே கொடுக்குறேன். சரிங்களா? இப்போ வந்து பாருங்கள், அந்த வியூ வந்து பார்த்திங்கன்னா ஃபாண்ட் சைஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கிற டைமென்ஷனுக்கோசரம் வந்துருச்சு. சரிங்களா? இது இப்போ ரொம்ப பெருசாக இருக்கு இல்லையா, நான் அதனால் என்ன பண்ணிக்கிறேன், மறுபடியும் போயிட்டு அந்த ஃபாண்ட் சைஸை வந்து நான் கம்மி பண்ணுறேன். எங்கள் டைமென்ஷன்ஸ் போயிட்டு ஃபாண்ட்டில் போயிட்டு சைஸை வந்து நான் கம்மி பண்ணுறேன். கம்மி பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ வந்து எனக்கு ஓரளவுக்கு நீட்டாக டைமென்ஷன் கிடச்சிருக்கு. இப்போ எனக்கு இந்த டைமென்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா 2 டெசிமல் பாயிண்ட் இருக்குது, எனக்கு அது வேண்டாம், எனக்கு ரவுண்டட் வேல்யூவாக வேணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அதே தான் ஆப்ஷன்ஸில் போயிட்டு டாக்குமெண்ட் ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு டைமென்ஷன்ஸில் போயிட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசிஷன் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல நன்னுன்னு கொடுக்கணும். ஒரு வேளை டியூவல் டைமென்ஷன் கொடுத்தா ஸோ இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நன்னுன்னு நம்ம கொடுத்துக்கலாம் வேணும்னா. சரிங்களா? கொடுத்துட்டு இப்போ நான் ஓகே கொடுக்குறேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா டெசிமல் வேல்யூ போயிட்டு எனக்கு ஃபுல்லாக ரவுண்டட் வேல்யூவாக கிடச்சிருச்சு. சரிங்களா? இப்போ எனக்கு இந்த ஒரு குறிப்பிட்ட டைமென்ஷன் மட்டும் நான் சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த டைமென்ஷனை செலக்ட் பண்ணுறேன். அந்த டைமென்ஷனோட ப்ராப்பர்ட்டி மேனேஜர் ஓப்பன் ஆகும். இங்கே வந்து எனக்கு எத்தனை டெசிமல் பாயிண்ட்ஸ் வேல்யூ வேணும், டெசிமல் வேல்யூஸ் வேணும் அப்படிங்கிறத நான் சூஸ் பண்ணுறேன். சரிங்களா? நான் வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் ரெண்டு வேல்யூ இருக்கணும் அப்படின்னு நான் கொடுக்குறேன். சரிங்களா? கொடுத்துட்டு நான் இங்கே ஓகே கொடுக்குறேன். எனக்கு அந்த ஒரு டைமென்ஷன் மட்டும் ப்ராப்பர்ட்டி சேஞ்ச் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த வேல்யூ இங்கே வேண்டாம், இதை வந்து நான் ஓவர் ரைட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆக்சுவலாக அது பண்ணவே கூடாதுங்க. அது பண்ணுனா எடிட் பண்ணும்போது இதை நம்ம ஓவர் ரைட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது நமக்கே ஞாபகம் இருக்காது. இல்லாட்டி வேறு யாராவது அந்த ஃபைல் அக்சஸ் பண்ணுறப்ப இது வந்து ஓவர் ரைட் டைமென்ஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. எப்பவுமே ஓவர் ரைட் பண்ணக்கூடாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் 25 கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இதை வந்து ஓவர் ரைட் அப்படின்னு கொடுத்து இந்த இடத்துல நான் வேறு வேல்யூ கொடுத்துக்கலாம். ஸோ இந்த டைமென்ஷனை ஓவர் ரைட் பண்ணுறது மூலிமா இந்த காம்பனண்ட்டோட ப்ராப்பர்ட்டி எதுவும் அஃபெக்ட் ஆகாது. அப்படிங்கிற பட்சத்தில் தான் நம்ம அதை வந்து ஓவர் ரைட் பண்ணணும். மேக்ஸிமம் ஓவர் ரைட் பண்ணாமல் இருக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லது. சரிங்களா? இப்போ ஓவர் ரைட் பண்ணிட்டேன், அது எனக்கு வேண்டாம் அப்படின்னு என்ன பண்ணணும், இந்த ஓவர் ரைட் அப்படின்னு இருக்கிறத எடுத்துடணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு இந்த டைமென்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இப்போ ஒரு சில சிம்பிள்ஸ்லாம் கொடுக்கணும். இப்போ வந்து பாருங்கள், நான் இந்த பாயிண்ட்டையும் சூஸ் பண்ணுறேன். எனக்கு வந்து டயாமீட்டர் 40 அப்படின்னு கிடச்சிருச்சு. சரிங்களா? ஒரு வேளை டயாமீட்ரு எனக்கு கிடைக்கல, எனக்கு வெறும் 40 தான் வருது அப்படிங்கிறப்ப எனக்கு இந்த இடத்துல நான் டயாமீட்ரு கொண்டு வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, ஜஸ்ட் இங்கே வந்து இந்த டயாமீட்ரு, அதாவது டயாமீட்டருங்கிறது டைமென்ஷனுக்கு முன்னாடி சிம்பிள் வரணுமா இல்லை டைமென்ஷனுக்கு அப்புறம் சிம்பிள் வரணுமா அப்படிங்கிறத நம்ம இங்கே சூஸ் பண்ணணும். இப்போ வந்து டைமென்ஷன் அப்படிங்கிற டெக்ஸ்ட்டை தாண்டி இந்த டைமென்ஷனை இன்சர்ட் பண்ணால் டைமென்ஷனுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த சிம்பிள் கிடைக்கும். ஓகேவா? இதுவே இதை டெலீட் பண்ணிவிட்டு இந்த டைமென்ஷன் முன்னாடி, அந்த டைமென்ஷன் டெக்ஸ்ட்டுக்கு முன்னாடி
நான் கர்சர் ப்ளேஸ் பண்ணிவிட்டு நான் இந்த டயாமீட்டர் சிம்பிளை கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு முன்னாடி இந்த டைமென்ஷன் வேல்யூ சிம்பிள் வந்து கிடச்சிரும். சரிங்களா? இப்போ வந்து ஹோல் இருக்குது, டயாமீட்டர் அந்த சர்க்கிளை செலக்ட் பண்ணால் டயாமீட்டர் கிடைக்கும். இதுவே வந்து பார்த்திங்கன்னா இந்த டயாமீட்டர் வேண்டாம் எனக்கு ரேடியஸில் வேணும்னா அந்த டைமென்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இங்கே லெட்டர்ஸில் வந்துட்டு கீழே இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரேடியஸ் அப்படின்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரேடியஸில் வேல்யூ கிடைக்கும். ஆக்சுவலாக டயாமீட்டர் 25, ரேடியஸ் வந்து எனக்கு 12.5 தானே வரணும். ஏன்னா நான் இந்த இடத்துல வந்து டெசிமல்ஸ் எவ்வளோ வேணுங்கிற இடத்துல நான் ரவுண்டட் வேல்யூ வேணும்னு கொடுத்துட்டேன். அப்போ இங்கே வந்து நான் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டெசிமல் இருக்கணும் அப்படின்னு கொடுத்தனா தான் எனக்கு அக்யூரேட்டான ரேடியஸ் வேல்யூ கிடைக்கும். சரிங்களா? அதனால் ஒன்ஸ் நம்ம ஒரு டைமென்ஷனோட ப்ராப்பர்ட்டிலாம் மாடிஃபை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு பல தடவை யோசிச்சுக்கணும். அப்படியே மாடிஃபை பண்ணாலும் இந்த மாதிரி ஒரு சில இடத்துல மிஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை நம்ம கரெக்டாக நோட் பண்ணி இந்தந்த இடத்துல நம்ம சேஞ்சஸ் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம மாடிஃபை பண்ணணும். சரிங்களா? ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் டைமென்ஷனிங் டூலை பற்றின பேசிக் டீட்டெயில்ஸ். இந்த வீடியோவில் டிராயிங்கில் இருக்கக்கூடிய மாடல் வியூ, ப்ரொஜெக்டட் வியூ, ஸ்டாண்டர்ட் 3 வியூ இந்த 3 டூல்ஸை யூஸ் பண்ணி 3D மாடலை எப்படி டிராயிங்குள்ளார கொண்டு வர்றது, அதை எப்படி ஸ்கேல் பண்ணுறது, அதுக்கு எப்படி டிஸ்பிளே ஸ்கேல் கொடுக்கறது, அதோட அலைன்மெண்ட் எப்படி சேஞ்ச் பண்ணுறது, அந்த ப்ராசஸ்லாம் பார்த்தோம். அப்புறம் ஸ்மார்ட் டைமென்ஷனிங் டூல் யூஸ் பண்ணி எப்படி டைமென்ஷன் கொடுக்கறது, அந்த டைமென்ஷன் எப்படி மாடிஃபை பண்ணுறது, ஃபாண்ட் எப்படி சேஞ்ச் பண்ணுறது, அந்த டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தோம். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் ஏதோ மிஸ்டேக்ஸ் ஆர் சஜஷன்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் ஆக்சிலரி வியூ, செக்ஷன் வியூ, ரிமூவ்டு செக்ஷன், டீட்டெயில் வியூ, ரிலேட்டிவ் வியூ இந்த டூல்ஸை பற்றி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பை.